நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஹிந்தி டீச்சர்ஸாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சென்னை சிட்டிக்கான விஷாரத் உத்தராத் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு. அதாவது சென்னை சிட்டிக்கு இப்போ எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி போடுங்க ஜீன் கேட்டதுனால தான் இப்போ போடுறேன். எங்களுக்கானது தமிழ்நாடு, அதுக்கான கொஷின் பேப்பர் தான். அது எங்களுக்கு எடுக்கிறது ஈஸி. உங்களுக்கான அந்த மாடல் கொஷின் பேப்பர் கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது. அதனால் அதை வாங்கி நான் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம விஷாரத் உத்தராத் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமனில் ஈன்னு இஆர்சியை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோமனில் வரக்கூடிய மற்றும் அப்படிங்கிற இஆர்சி ஆதுனிக் காவிய கண்ட்லேருந்து வரக்கூடியது. இதுக்கு மட்டும் நான் 15 இஆர்சிஸ் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதில் நிறைய 35 இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி 15 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் उर्धो जो अनेक, सेकंड भारत में सब, थर्ड शोभित है सर्वोच्च, फोर्थ विश्वत रेखा, फिफ्थ माता की छाती, सिक्स्थ नियम और उपनियमों, सेवंथ अघर्य दान के लिए, एट्थ क्या तू ही है, नाइन्थ काली तू रजनी भी, टेंथ शशिमुख पर घूंघट, 11th नील परिधन बीच सुकुमार, 12th अनुनय विनय नहीं, 13th मैंने वह जो स्वप्न, 14th सबसे विराट जनतंत्र, 15th मेरे नगपति मेरे. ஃபஸ்ட் ரோமன்ல அப்படிங்கிற இஆர்சி உருது போயத்துலேருந்து வரக்கூடிய இஆர்சி. ஃபஸ்ட் ஒன் யாரப் ஓ ந, செகண்ட் சம்பல்னே தே முஜே, थर्ड लाई हयात आए, फोर्थ दुनिया के बादशाह, फिफ्थ यांग आदमी पई जान, सिक्स्थ जब से चमन छुटा, செவன்த் தோனோங் ஜஹான். ஃபஸ்ட்லே அப்படிங்கிற இஆர்சி பிராய்ச்சின் காவியக்கண்ட்லேருந்து வரக்கூடியது. ஃபஸ்ட் ஒன் மன் மஸ்த, செகண்ட் அப் மே, தேர்டு மையா மேரி மே நஹி, ஃபோர்த் தப் தேக்கி முத்ரிகா, ஃபிஃப்த் மன்ரே பர்சி ஹரி கே. ஃபஸ்ட்லே அப்படிங்கிற இஆர்சி பஞ்சவட்டியிலேருந்து வரக்கூடியது. இதில் 1 to 14 நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்துருச்சு, அதனால் நீங்கள் 2 to 14 நல்லா தரவு பண்ணிடுங்க. அதுலேருந்தே வந்துடும். செகண்ட் ரோமன் மெமரி போயம், ஸ்டடி எனி 20 போயம்ஸ், அதாவது 3 பொயட் எழுதினா 30 பாட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யாராவது 2 பொயட் எழுதின 20 பாட்டை முழுசாக படிக்கணும். அதாவது இப்போ நம்ம கபீர்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் 10 இருக்குது, அதில் போய் 5 படிக்கிறது அந்த மாதிரி படிக்கக்கூடாது. கபீரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 10ஐயும் நல்லா தரவு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஹாரியை செலக்ட் பண்ணிங்கன்னா அவர் எழுதுன அந்த 10ஐயுமே நல்லா தரவு பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நேம் நான் அதில் உள்ளதை கரெக்டாக நான் சொல்லலை. இப்போ ஒரு பொயட்டு எழுதுனா 10 போயத்தை முழுசாக, அது மாதிரி 2 பொயட் எழுதுனா 20 போயத்தை நல்லா தரவு பண்ணும்போது அதில் 4 நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். 30 படிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குமே நான் இப்படி சொல்கிறேன். தேர்டு ரோமன் पोयम एस्से, मातृभाषा प्रेम, स्वदेश प्रेम, विप्लव गायन, समदर्शी भगवान. फोर्थ रोमन उर्दू एस्से, चुनिंदा शेर, लाई हयात आए, परिंदे की फरियाद. ஃபிஃப்த் ரோமன் பஞ்சவட்டியிலேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இதில் நான் 2 கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தரவு பண்ணுங்கள், அதுவே வந்துடும். பஞ்சவட்டிக்கு आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद. सेकेंड वन खंडकाव्य दृष्टि से पंचवटी. सिक्स्थ रोमन பஞ்சவட்டியிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ், சீதா பஞ்சவட்டி கண்ட காவியக்கு பிராகிருத்திக் சட்டா. இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒன் கான்ஃபிடெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒன் வந்துடும். சப்போஸ் சம்டைம்ஸ் வராது, அதுக்காண்டி ரெண்டாவதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஷாரத் உத்தராத் செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் ரோமன் துருவசாமினி இஆர்சி. இதில் நீங்கள் 1 to 19 நல்லா தரவு பண்ணுங்கள். 1, 9, 12 இதை தவிர. செகண்ட் ரோமன் சூரியோதய் ஏகான்கி, சூரியோதயிலேருந்து வரக்கூடிய இஆர்சி, அதாவது ஏகான்கி இஆர்சி. இதில் மொத்தம் 5 ஸ்டோரிஸ் இருக்கும். 3 ஸ்டோரிஸ்க்கான இஆர்சியை நல்லா தரவு பண்ணுங்கள். தேர்டு ரோமன் துரோசாமினி புக்லேருந்து வரக்கூடிய எஸ்ஏ, சந்திரகுப்த ஷிக்கர் சுவாமி. இதுலேயும் ஃபஸ்ட் எஸ்ஏ கான்ஃபிடண்ட்டாக வந்துடும். இந்த சந்திரகுப்தாவை நான் என்னோடய சேனலில் ஷார்ட் பண்ணி டீச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றே வந்துடும். இருந்தாலும் ஷிக்கர் சுவாமியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
எப்போயாவது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எழுதிக்கலாம். 4th ரோமன் வந்து துருவசாமினில் வரக்கூடிய டிப்பனீஸு 4 சொல்லியிருப்பேன், கான்ஃபிடெண்ட்டாக அது வந்துடும். புரோஹித், கோமா, குபடா, ஆச்சாரிய, மிஹ்ருதேவ். 5th ரோமன் ஏகான்கி எஸ்ஏ, உதயன், ரிஷியஸ்ருங். 6th ரோமன் ஏகான்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனீஸு ஆச்சாரிய சஷாங்க், நிர்ஜரினி, வாசவதத்தா, உர்வஷி, தத்தாகத், விபாண்டக், அங்கராஜ் ரோம்பாத், சந்திரிகா, சுதி. இதிலலாம் இந்த ஏகான்கியோட ஸ்டோரியை நல்லா படிச்சிட்டிங்கனாலே எந்த கேரக்டர் கேட்டாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டராக நீங்கள் தனித்தனியாக படிக்காமல் ஒரு ஸ்டோரியை படித்தா அதுலேருந்து 2 கேரக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டோரியை வச்சே எழுதிக்கலாம். 7th ரோமன் ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸு, இதில் 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். 3rd ஒன்றை தவிர 8th ரோமன் வந்து ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனீஸு 2 to 16 நல்லா தரவு பண்ணுங்கள். இதில் ஏற்கனவே 30 இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி 15 படிக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்கள். தன்யவாத்.